வணக்கம். என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, தனியா நின்று தேர்தலை சந்தித்து ஜெயிக்கிறது உறுதின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய திட்டத்தோட செயல்பட்டு இருக்கிறாரு. தேமுதிக, பாமக, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அது இன்னைக்கு ஒரு இழுபறியான ஒரு சூழல் இருக்கிறது. பாமக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பேச்சுவார்த்தை தீவிரமாக இருக்கிறாங்க. தேமுதிக, பாமக இந்த 2 கட்சிகளும் அதிமுகவில் கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தனித்தே நின்று வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு பல்வேறு வியூகங்களை வகுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார். தேமுதிகவும் பாமகவும் இல்லைன்னா என்னங்க, நாங்கள் தனியாக நின்று இந்த தேர்தலை ஜெயிக்குவோம், நம்ம அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார். இந்த சூழலில் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு அதிமுகவுக்கு பிரதான எதிரியாக இருக்கிறது திமுக தான். அந்த திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிரி. அவர்களை தான் நான் எதிர்த்து அரசியலில் களமாடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் திமுக எங்களுக்கு எதிரி கட்சி அப்படின்னு அதை திட்டவட்டமாக ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு. பாஜக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எங்களுடைய அதிமுக தலைவர்களை கொஞ்சம் கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசிட்டு அசிங்கப்படுத்தி பேசுகிறதெல்லாம் நடந்துச்சு. அதனால் நாங்கள் பாஜகவிலேருந்து வெளியே வந்துட்டோம், மீண்டும் பாஜகவில் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு கழட்டி விட்ட பெட்டி போல், ஒரு கழட்டி விட்ட ட்ரெயின் பெட்டி போல் அப்படிங்கிற கருத்தில் ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு டார்கெட் கிடையாது, வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்கக்கூடிய தேர்தல் தான் எங்களுடைய டார்கெட்டு. தற்போது நடக்கக்கூடிய தேர்தல் எங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் அப்படின்னு எடப்பாடி மைண்ட் வாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் என்ன திட்டம் போடுறாருன்னா, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு அதிகப்படியான இடங்களில் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் களப்பணியாற்றுறதுக்கு எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் முடக்கியிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு வெற்றி கனியை பறித்து தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எடப்பாடியை நம்பி வர தேர்தலில் எத்தனை சதவீத ஓட்டு எங்களுக்கு வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத நான் திட்டவட்டமாக இருக்கிறோம். குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்படுது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து எடப்பாடி ஒரு ஐக்கானாக மாறணும், ஒரு சொல்லக்கூடிய அளவில் பெரிய இடத்துல எடப்பாடி வரணுங்கிறது தான் எடப்பாடியோட நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா இந்த 2 பேருடைய வழியில் ஒரு பெரிய மாபெரும் தலைவராக வரணுன்றது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த செயல் எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கிறது ஈடேறுமா, பலிக்குமா, வெல்வாரா, வீழ்வாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் தற்போதைக்கு நிலவரம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லைங்கிறது திட்டவட்டமாக தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா மட்டும் என்னங்க, நான் டெல்லியில் போய் ஆட்சி அமைக்க போகிறேன், அது ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சேன்னா தமிழகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்கும். மக்கள் எங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு அளிக்கிறாங்கங்கிற செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக நின்று போட்டி போட போகிறோம். அதனால தான் இந்த இழுபறியான நிலை. நாங்கள் தொண்டர்களுக்கு எடப்பாடிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஓட்டை செலுத்துறாங்கிறத பார்க்கறது தான் இது ஒரு ட்ரையலாக ஒரு தேர்தல் தான் நாங்கள் பார்க்குறோம். 2026 தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அதனால தான் பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கு யோசிக்கிறாரு. கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தயாராக இல்லை என்பது தான் தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.